ஹாய் கைஸ், நீங்கள் நம்ம பார்க்க போகிற படம் லைஃப் லைக். இது ஒரு ஹியூமனாய்ட் சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி. ஜேம்ஸுக்கு நம்ம ஹீரோ ஒரு மிகப்பெரிய பணக்காரனாக இருக்கான். ஃபுல் டைம் பிஸ்னஸ் சொல்லிட்டு ஆஃபீஸில் இருக்கிற மாதிரி இருக்குது. இதனால் தான் ஒய்ஃபோட டைமே ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் இருக்குது. இதனால் தான் ஒய்ஃபு ஹெல்ப்ஃபுல்லாக ஒரு ரோபோ இருந்தால் தான் இருக்கான். அந்த ரோபோக்கு ஹென்ரின்னு பேர் வைக்கிறான். ஸோ இந்த ஹென்ரிங் ரோபோ வந்ததுக்கப்புறம் இவன் லைஃப்பில் என்னென்ன பிரச்சனை வர ஆரம்பிக்குது, இவங்க வாழ்க்கை அதுக்கடுத்து எப்படிலாம் தலையில் மாறி போகுது. இந்த ஹென்ரிங் ரோபோ உண்மையாக யார், நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த கதையில் வச்சு ட்விஸ்ட் என்ன, இதெல்லாம் சொல்கிற ஒரு படம் தான் இந்த லைஃப் லைக். ஆக்சுவலாக இந்த படத்துக்கு பர்ஃபெக்ட் ஹியூமன் இன்னொரு பேர் இருக்குது. சரி, இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கே நம்ம ஹீரோன ஜேம்ஸோட வாய்ஸ் வந்து ஆரம்பிக்குது. என் ஒய்ஃப் தான் சோஃபி, அவளுக்கு நான் ரோபோ தான் இருந்தேன். அந்த ரோபோ வந்ததுக்கப்புறம் இங்கே வாழ்க்கையை மாறி போச்சு. இன்னமும் நடக்கணும்னு நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் வந்து கதை ஆரம்பிக்குது. கட் பண்ணால் 3 வருஷம் முன்னாடி நம்ம ஹீரோவான ஜேம்ஸு அவனோட ஹாப்பியாக இருக்கான். நம்ம ஹீரோக்கு சோஃபின்னு ஒரு ஒய்ஃப் இருக்கா. ஆக்சுவலி நம்ம ஹீரோ ஒரு பணக்காரோட பையன். பட் அந்த பணக்கார வாழ்க்கையில் விட்டுட்டு நம்மளோட ஹாப்பியாக இருக்கணும். நமக்கு சோஃபி இருக்கா, ஸோ ஜாலியாக கூட இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வீடு பிடிச்சவங்க தங்கிட்டு இருக்காங்க. இவங்க லைஃப் ரொம்ப ஹாப்பியாக தான் போயிட்டுருக்கு. பட் அப்போ தான் ஒரு நாள் ஜேம்ஸுக்கு ஒரு ஃபோன் கால் வரும். அந்த ஃபோன் கால் கேட்டு ஜேம்ஸு ஷாக்காயிடுவான். ஆக்சுவலாக ஜேம்ஸோடைய அப்பா இறந்து போயிட்டா சொல்லியிருப்பாங்க. இதை பார்த்து ரொம்ப கஷ்டமாயிரும். ஸோ அங்கே இருந்த இடத்துல காலி பண்ணி ஜேம்ஸ் இப்போ சொந்த ஊருக்கு வந்திருப்பான். இதுக்கடுத்து ஜேம்ஸ்க்கு என்ன தெரில, ஏன்னா அவங்க அப்பா இறந்து போயிட்டாரு. அவரோட பிஸ்னஸை மொத்தம் இவ தான் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு வழி இல்லாமல் நம்ம ஆஃபீஸ் போகிறதா இருக்கானா. இதை பார்த்து ஹீரோனுக்கு பிடிக்கவே இல்லை. ஏங்க, நீங்கள் எதுக்கு ஆஃபீஸ் போகணும், ப்ளீஸ் நீங்கள் என் கூட இங்கே இருங்க, எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கவே இல்லை, ப்ளீஸ் நீங்கள் இங்கேருந்து போகாதீங்க, என் கூட இங்கே இருக்குன்னு சொல்கிறப்ப, சோஃபி இப்போதைக்கு எனக்கு ஒரு வழி இல்லை, இந்த பிஸ்னஸை நான் பார்த்தாகணும். இந்த பிஸ்னஸை நம்பி பல குடும்பங்களும் இருக்குது. தேவையில்லாமல் அந்த குடும்பம் பாதிக்கப்படும், என்னை விட்டுரு, நான் ஆஃபீஸுக்கு போய் தான் திருவேன்னு சொல்லி நம்ம இருப்பாடாந்து கிளம்பி போயிடுறான். இதை பார்த்து ஹீனுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். சரின்னு காலை சாப்பிடலான்னு போனால் கிச்சனில் நிறைய வேலைக்காரங்களும் இருப்பாங்க. நம்ம ஹீனுக்கு அந்த வேலைக்காரங்களை பார்த்து ஒரு மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக ஹீனோட கேரக்டர் எப்படின்னா ரொம்ப தனிமை விரும்புகிற கேரக்டர். இவளுக்குன்னு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் இருக்கக்கூடாது, அவட நார்மலாக இருக்கணும், தனியாக ஒரு வீடு, அதில் நம்மளும் புருஷனை மட்டும் வாழணும், இனிமேல் நினைக்கிற கேரக்டர். வேலைக்காரங்க நம்ம ஹீனை பார்த்து மேடம் உங்களுக்கு சாப்பிடணும்னு கேட்பாங்க. இல்லை எனக்கு இப்போதைக்கு வேணாம் மதியம் தாங்கன்னு சொல்லி அவட ரூம் போயிடுறா. கரெக்டாக மதியம் பண்ணோடனே, மேடம் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல, லஞ்ச் எது வேணுமா, நான் அவனை ரெடி பண்ண கேட்டால், சாரி மேடம் எனக்கு இப்போதைக்கு உங்கள் கையில் சாப்பிட பிடிக்கவே இல்லை, ஆக்சுவலாக எனக்கு புரியுது இதுவும் வேலைன்னு சொல்லிட்டு, பட் எனக்கு இது அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, ப்ளீஸ் இதுக்காக என்ன கேட்குறாதீங்க, நீங்கள் பாட்டு இங்கேருந்து போங்கன்னு சொல்கிறப்ப அந்த வேலைக்காரங்களும் ஒரு மாதிரி இருக்கும். கட் பண்ண நைட் ஆனதுக்கப்புறம் நம்ம வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்து பார்ப்பான். வீட்டில் பார்த்தா வேலைக்காரங்க யாரும் இருக்குமே தெரில. சோஃபி என்னாச்சு, வீட்டில் ஒரு வேலைக்காரங்களும் காணுமே, வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டாலும் கேட்டால், இல்லை நான் தான் உங்களை வேலை அனுப்பிட்டேன், ஏங்க நமக்கு எதுக்கு வேலைக்காரங்க, அவங்க கூட இங்கேருந்து போட்டோம், நீங்களும் மட்டும் தனியாக இந்த வீட்டில் இருப்பேன்னு சொல்கிறப்ப, உனக்கு ஒன்று பைத்தியமா, இது எவ்வளோ பெரிய வீடு, இந்த வீட்டை ஒத்தால் நீ வீடு பார்த்துக்க போகிற, கண்டிப்பாக ஒரு ஆள் ஹெல்ப்புக்கு தேவைன்னு சொல்கிறப்ப, இல்லைங்க எந்த வேலை இருந்தால் சரி கண்டிப்பாக நானே பார்த்துக்குவேன், ப்ளீஸ் வேலைக்காரங்க இது வேணாம், இந்த வீட்டில் நீங்கள் நான் மட்டும் ஹாப்பியாக இருப்பேன்னு சொல்கிறப்ப நம்ம இருக்குன்னு சொல்லி தெரில, சரி உனக்கு பிடிச்சது பண்ணு, இப்போ நம்ம ஹாப்பியாக இருப்போம்னு சொல்லி 2 நாள் கிட்ட ஒன்றா இருக்காங்க. கட் பண்ண அடுத்த நாள் நம்ம இருப்போம் ஆஃபீஸ் போயிடுவான். வழக்கம் போல் ஆஃபீஸில் ஒரு பெரிய மீட்டிங் இருக்கும். அந்த மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு இருப்பானா. அப்போன்னு பார்த்து ஒய்ஃப்லேருந்து ஃபோன் வருது. சரி ஏதோ அது ஏதாவது ஃபோன் பண்ணுறான்னு பார்த்தா, ஏங்க இந்த மாதிரி நம்ம வீட்டில் ஒரு புல் வெட்டு மிஷின் இருக்குல்ல, அது வேலை செய்ய முடிக்குது, எப்படி ஆன் பண்ணி கேட்டால் நம்ம இருக்கிறத பார்த்து கோவம் வருது. ஏன்னா அட்லீஸ்ட் வீட்டில் வேலைக்காரன் இருந்தால் அவன் வேலை பார்த்துருப்பால, தேவையில்லாம வேலைக்காரன் அனுப்பிவிட்டு இப்போ ஃபோன் பண்ணி கேட்டுருக்கால, இது பார்த்து கடுப்பு தான் வரும். சரிம்மா அந்த மிஷின் எடுத்து வரமா, நைட் நான் வீட்டுக்கு வரல, நான் சரி பண்ணி தரேன்னு சொல்லி வந்து ஃபோன் வச்சுருவான். தென் வீட்டுக்கு போய் இந்த மிஷின் ரிப்பேர் பண்ணலாம் பார்த்தா எனக்கு ரிப்பேர் பண்ணவே தெரில. நைட் லிஃப்ட்டில் உட்காந்து என்னென்ன பண்ணி பார்ப்பான், மிஷின் ஒர்க் ஆகிற மாதிரி தெரில. இதை பார்த்தவனுக்கோ அதிகமாகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் ரெகுலராக அவனும் கம்பெனி வேலை போயிட்டே இருப்பான். இடத்துல மீன் சும்மா இருக்குமோ தெரில, அடிக்கடி ஃபோன் பண்ணி, எங்க இந்த சாப்பாடு இருக்குல்ல, இந்த சாப்பாடு உப்பு இல்லை போடணும், எங்க இந்த பாத்திரம் இருக்கே இதெல்லாம் நடக்கணும்னு சொல்லிட்டு அடிக்கடி ஃபோனாக போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கா. இதை பார்த்து நம்ம மீறி போக கடுப்பு வந்துட்டுருக்கு. இதை பற்றி அவனால் ஒய்ஃப்ட்டு சொல்ல முடியல. என்னை இதை பற்றி சொன்னோம்னா கண்டிப்பாக கோச்சுக்குவா. இதனால் என்ன செய்ய தெரியாமல் ஆளுமா குழம்பு போயிருப்பான். இதை பற்றி அவன் ஃப்ரெண்டு சொல்கிறப்ப, டே மச்சான் என்கிட்ட அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது, இந்த மாதிரி லைஃப் லைக்னு ஒரு கம்பெனி இருக்குது, அங்கே ரோபோக்கள் ரெடி பண்ணுறாங்க, வேணால் அந்த ரோபோவை வீட்டில் வாங்கி வச்சுக்கோ, கிட்டத்தட்ட பார்க்க மற்ற மாதிரி தான் இருக்கும், பட் அது ரோபோ ஆச்சு, உங்கள் ஒய்ஃபுக்கு அது அன்கம்ஃபர்டபுளாக இருக்காது, வேணால் ட்ரை பண்ணி பாருன்னு சொல்கிறப்ப இவனுக்கு அது கட்டுன்னு தோணுது. சரி நான் அடுத்த ஒய்ஃபை கூப்பிட்டு அந்த லைஃப் லைக்னு கம்பெனிக்கு போகிறான். அந்த ஒய்ஃபுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. எங்கே இது வாங்கி தான் வேணுமா, வேணாமே நம்ம வீட்டுக்கு போகலாம் கேட்டால், இங்கே பாருமா இதுக்கடுத்து இதுதான் ஃபியூச்சரு, தனியாலாம் வீட்டிலேருந்து வேலை பார்க்க உனக்கு கஷ்டமாக தான் இருக்கும், அதுக்காக நான் கூட்டு வந்துருக்குன்னு சொல்லி அந்த ரோபோக்கெலாம் போவாங்க. பார்த்தா அந்த இடத்துல ஜூலின்னு ஒருத்தர் இருப்பார். இவர் வந்து ரோபோக்கெல்லாம் தயாரித்து சயின்டிஸ்ட்டு. கிட்டத்தட்ட ஒரு 5 ரோபோ இருக்கும். சார் இந்த மாதிரி எங்கள் வீட்டு வேலைலாம் பார்க்குறக்கா ஒரு ரோபோ தேவைப்படுது, அந்த மாதிரி அந்த ரோபோ கட்டுக்குன்னு சொல்கிறப்ப, பார்த்தீங்களா இவ பேர் ஜெசிகா,
இந்த உருவாக்கர்லேயே ஒரு பர்ஃபெக்டான ரோபோ. ஜெசிகா வேணுமான்னு சொல்லி ஜெசிகா போய் காட்டிட்டு இருப்பாங்களா, இதை பார்த்து நம்ம மீனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா ஜெசிகாங்கிறது ஒரு லேடி ரோபோட்டாச்சே, இன்கேஸ் நம்ம புருஷனுக்கு அந்த பொம்மை லவ் வந்துருமோ இந்த ஒரு ஃபீலிங் அவளுக்கு இருக்கும். அதனால் அவங்க ஹஸ்பண்டை பார்த்து நம்ம ஃபீமேல் ரோபோவில் தேவையில்ல, ஏதாவது மேல் ரோபோ வாங்கணும்னு சொல்கிறப்ப சரி மேல் ரோபோ வாங்க இருக்குங்க. பார்த்தா அங்கே இருக்கிறது ஹென்றி ஒரே ரோபோ தான். வெறும் இவன் மட்டும் இருக்கான்னு கேட்டால் ஆமாம் சார், ஆனால் இவனு பர்ஃபெக்டான ஆள் தான், வேணா பார்க்குறீங்களான்னு சொல்லி அவன் ஷூ கழட்ட சொல்லுவானா, இவனு சரின்னு ஷூ கழட்டிட்டு இருப்பான். ஹென்றி ஜேம்ஸாக இருக்கார்ல, அவர் ஷூவோட அடிப்பது நக்குன்னு சொல்கிறப்ப அதுவும் பார்த்து நக்கிட்டு இருக்கோம். பார்த்தீங்களா, நீங்கள் எந்த வேலையை சொன்னாலும் சரி அது தயங்காமல் அப்படியே பண்ணும். இது நீங்கள் வாங்குறீங்களா கேட்டால் நம்ம வீடு பிடிச்சி போயிடும். சரி அந்த ஹென்ரிக்கு ரோபோ வீட்டில் வச்சுக்கோங்க. அந்த ஆள் வீட்டுக்கு கூட்டி வந்து அதுக்காக சார்ஜிங் போட மாட்டுவார். மேடம் இதுக்கு அடுத்து அந்த ரோபோ இதுலேயே படுத்துட்டு ஒரு சார்ஜ்லாம் போட்டுக்கும். இன்கேஸ் இந்த ரோபோவில் ஏதாவது ப்ராப்ளம் தெரியலாம், இன்கேஸ் ப்ராப்ளம் தெரிஞ்சால் என் கம்பெனி நம்பர் ஃபோன் பண்ணுங்க, 24/7 நாங்கள் அவைலபிளாக இருப்போம்னு சொல்கிறப்ப இதுக்கிட்ட ஹீரோ ஒரு மாதிரி இருக்கும். என்னது ப்ராப்ளமா, இதில் ஒன்று ப்ராப்ளம் போதுன்னு கேட்டால் மேடம் இது ரோபோ தானே, இன்கேஸ் ஏதாவது மெக்கானிக்கல் எரர் வரலாம்ல அதுக்காக சொல்கிறோம், எது வந்தாலும் கண்டிப்பாக ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த வந்து கிளம்பி போயிறாரு. சரின்னு இவங்களுக்கு ஹென்ரியை அவங்க வீட்டில் வச்சுக்கிறாங்க. கட் பண்ண அடுத்த நாள் கால் ஆயிரும். நம்ம ஹீரோந்து கிச்சனுக்கு போகிறதா இருக்கா, பார்த்தா அவளுக்கு கூட ஹென்றி எழுந்து போய் சமைச்சிட்ருக்கோம். மேடம் உங்களுக்கு எதுவும் பிரேக்ஃபாஸ்ட் வேணுமா சொல்லுங்கள் சமைச்சாருன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து ஹீனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா ஹென்றி பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட மனுஷன் மாதிரியே இருக்குல்ல. முதல்ல வேலைக்காரங்களை பார்த்து எப்படி இருந்துச்சோ சேம் அதே மாதிரி தான் இருக்குது. இல்லை எனக்கு அவன் பிரேக்ஃபாஸ்ட்டாக தேவை கிடையாது, எனக்கு எதுவும் பண்ணாதுன்னு சொல்லி அவர் ரூமில் உட்காந்துருவாளா. இதை பார்த்து ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கும். ரோபோ சமைச்சதை சாப்பிட்டு பார்த்துருப்பான், செம டேஸ்ட்டாக இருந்திருக்கும். ஏ சோஃபி உனக்கு என்னதான் ஆச்சு, அது ஜஸ்ட் ஒரு ரோபோ, மனுஷங்க மாதிரி நம்ம ப்ரைவேஸ்க்குள்ளே வரவே வராது, அதையே தாண்டி உனக்கு நீ தான் சமைச்சாப்புன்னு நினச்சினா அது நீயே பண்ணு, மற்ற கஷ்டமான ஆளெல்லாம் இருக்குல்ல அதை மட்டும் ஹெண்டிட்டு கொடுத்துரு. சரி எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் ஆஃபீஸ் போகிறேன்னு சொல்லி அவன் மட்டும் கிளம்பி போயிடுறான். இதை பார்த்து ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். சரி நான் அவளுக்கு கிச்சனில் போய் சமைக்க போகிறதா இருக்கா, பார்த்து கிச்சன் டேபிளில் சோஃபின்னு போட்டு லிட்டர் மாதிரி இருக்குது. திறந்து பார்த்தா அந்த ரோபோ லிட்டர் எழுதிருக்கு. சாரி சோஃபி, நான் இந்த மாதிரி உங்கள் சாப்பாடு சமைச்சு உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், அடுத்தோடு பிடிக்கலன்னு சொல்லிடுங்க, நான் சமைக்க மாட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு கைண்டில் லெட்டர் எழுதியிருக்கா. இதை பார்த்து ஹீனிக்கு ஆச்சரியமாக இருக்கும். பரவாயில்லையே இந்த ரோபோ கிப்பில் என்ன இருக்கா, நம்ம தப்பு புரிஞ்சுட்டு நினச்சி இவ்வளோ கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருக்கா. சரி வேலைலாம் முடிச்சுட்டு அவள் பெட்ரூம் வருவாளா, பார்த்தா பெட்ரூமில் ஹென்றி இருக்கும். ஹென்றி இருக்க தெரியாமல் இவனோட வந்திருப்பாளா. இதை பார்த்து அவளுக்கு பயமாயிருச்சு. ஹே நீ பெட்ரூமில் இருக்க, மறுபடியும் எங்கேயும் வெளியே போய் சொல்கிறப்ப அது சரி வந்து வெளியே போயிடும். லைட்டாக இப்போவுமே நம்ம ஹீனுக்கு ரொம்ப பயமாக தான் இருக்குது. ஜேம்ஸுக்கு ஃபோன் பண்ணி ஹே ஜேம்ஸ் இந்த மாதிரி பெட்ரூமில் ஹென்றி இருந்துச்சு, அது நானும் நியூட வந்துட்டேன், எனக்கு என்ன சரி தெரிஞ்சு சொல்கிறப்ப ஹே அது ஜஸ்ட் ஒரு ரோபோ தான், அந்த ரோபோ ஒன்று பார்த்தது அதை பற்றி ஃபீலிங் எதுவும் இருக்காது, ஜஸ்ட் நம்ம வீட்டிலோட ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது அது மாதிரி வச்சுக்கோ. இல்லை நீ பெருசாக எடுத்துக்கான்னு சொல்கிறப்ப ஆமாம் அது ரோபோ தானே, நம்ம வந்து பெருசாக எடுத்துகிட்ருக்கோம், நம்ம தான் போப்போ சீரியஸாக இருக்குமோ நினச்சி லைட்டாக அழுகுற மாதிரி இருக்கும். கட் பண்ண அடுத்த நாள் நம்ம இருக்க ஆஃபீஸ் லீவாக இருக்கும். சேரன் இவனு ஹென்ரியை கூப்பிட்டு டென்னிஸ் விளையாட போயிருப்பான். ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஜாலியாக விளாண்டுட்டு இருப்பாங்க. அப்போ தான் ஹென்ரிக்கிட்ட கேள்வி கேட்பான், ஆமாம் உனக்கு கடல் நம்பிக்கை இருக்கா, கடலை பற்றி நினைக்கிறேன் கேட்குறப்ப அதை பற்றி சொல்லிகிட்டு இருக்கோம். என்னை பொறுத்தவரை கடலுங்கிறது கிரியேட்டர் மாதிரி, என்னை உருவாக்கின மேக்கர் தான் நான் கடவுள் நினைக்கிறேன் என்ன சொல்லிட்டு இருக்குமா. இது கேட்டு நம்ம இருக்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். விளையாட முடிச்சதுக்கப்புறம் நம்ம இங்கிட்ட பாட்டு தள்ளுவான். ஹே எனக்கு போக போக இந்த ரொம்ப பிடிச்சி போச்சு, இவ்வளோ நானும் ஹென்றி ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தோம், அதுக்கிட்ட பேச ஆரம்பிச்சது தான் டைம் போனதே தெரில, எனக்கு என்னமோ அதில் ஓன் தப்பு தான் இருக்குன்னு தோணுது, நீ ஹென்றிக்கிட்ட ஜாலியாக பேசி பழகு, அப்போலாம் உனக்கு உனக்கு பிடிக்குன்னு சொல்கிறப்ப இதை பற்றி ஹீனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். சரி நான் அடுத்த நாள் ஹென்றிக்கிட்ட பேசி பழகதான் இருக்கா. இவங்க இதுக்கு முன்னாடி இன்னொரு வீட்டில் இருந்தாங்களே அந்த வீட்டில் இருக்கிற பொருளை கொண்டு வந்துருப்பாங்க, அதில் ஹென்ரியை வச்சு அந்த பொருளை எடுத்து வச்சுட்டுப்பாளா. அப்போ பார்த்தா அங்கே ஒரு புக் இருக்கும், அதை ஹென்ரிகிட்ட கொடுத்து இந்த புக்கில் தினமும் ஒரு சாப்டர் படி, உனக்குன்னு எப்போயாவது ஃப்ரீ டைம் இருக்கும்ல அப்போ அந்த கதையில் என்கிட்ட சொல்லு, நானும் அதை கேட்டு தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்கிறப்ப அதை பார்த்து அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். சிவில் போக போக ஹென்ரியோட பழகதான் இருக்கா. அதுக்கேற்ற மாதிரி ஹென்ரியும் நம்ம ஹீரோட நல்லா பழகிட்டு இருக்கு. அவனுக்கு எதாவது கார் இப்போ சரி அந்த கார் எதாவது சரி பார்த்துட்டு இருக்கோம். சரி அடிக்கடி நம்ம ஹீரோனை பார்த்து அதை படித்து புக்கை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஆக்சுவலி இந்த புக் எதை பார்த்தினா காதல் காமம் பற்றி, மனுஷனோட ஃபீலிங் எப்படிலாம் இருக்குது, லவ் வரப்போ எப்படிலாம் பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்கான், லஸ்ட் இருக்கிறப்ப எப்படி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான், இதை பற்றின கதையாக தான் இருக்கும். அதில் ஹீங்கிட்ட பேச பேச அவளுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ அவளை ஹென்ரியோட நல்லா ஜாலியாக பட ஆரம்பிக்கிறா. கட் பண்ண அடுத்த நாள் நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸில் வீட்டுக்கு வந்துருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே சர்வ் பண்ணுற மாதிரி ஹென்ரி வீட்டில் இருக்குமா. எல்லாருக்குமே ஹென்ரியை பார்த்து ஆச்சரியமாக இருக்கும். ஓ இது ரோபோவா, அச்சசல் பார்க்க மனுஷன் மாதிரியா இருக்கே வேறலாம்னு சொல்லி எல்லோரும் ஹென்ரி பாராட்டுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் மட்டும் சார்ஜ் படுத்துக்கிட்டு இருப்பாங்களா. அப்போ வழக்கமாக நம்ம ஹீங்கிட்ட வந்து மேடம் இன்றைக்கி நான் இந்த சாப்டர் படித்தேன் அந்த கதையை சொல்லலாம்னு சொல்லிட்டு அந்த கதையை சொல்லிட்டு இருக்குமா. இது கேட்டு ஹீரோ கச்சிரமா இருக்கும். ஹே சோஃபி என்ன பண்ணிகிட்டு இருக்க, இந்த கதைலாம் படிக்குதுன்னு கேட்டால் ஆமாம் எனக்கு புக்கு படிக்க டைம் ஆகும்ல, அதான் புக்கு இதை படித்து இதுலேருந்து கதையை கேட்டுக்குவேன், கேட்க நல்லாயிருக்குன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து அவனுக்கு ஆச்சரியமாக இருக்கும். சரினா அன்றைக்கி அவங்களும் எல்லா வேலையும் முடிஞ்சு நைட்டு வீட்டில் படுத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ கடை நடுராத்திரி ஏதோ டொக்குடுன்னு சவுண்டுன்ட்டு இருக்கும். இதை பார்த்து ஹீரோனுக்கு பயமாயிருச்சு.
போச்சு. வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்கன்னு நினச்சி கம்ப்ளீட்டாக போயிட்டே இருப்பாளா. பார்த்தா வீட்டோட டோர் இருக்குல்ல, அது ஒரு க்ளோஸ் ஆகாமல் வந்திருக்கும். அதை காற்று காடி ஆடி டொக்குன்னு சவுண்டை கேட்டிருக்கோம். நான் மீனுக்கு ஒன்றும் புரியல, என்னது டோர் திறந்துருக்கே, வேற யாராவது வெளிப்படணும்னு சொல்லி வீட்டுக்குள்ளேயே வந்து பாப்பா. பார்த்து ஹெண்டிங் அந்த ரோபோ நூட படுத்து கிடக்கும். அது பாட்டு ட்ரெஸ் எதுவுமே இல்லாமல் வீட்டுக்குள்ளே படுத்து கிடக்குமா. இதை பற்றி ஹீனுக்கு ஒன்றும் புரியல. ஹென்றி, நீ இதுக்கு இங்கே இருக்க, இங்கே என்ன பண்ணுறேன்னு கேட்டால், ஆமாம் நான் இதுக்கு இங்கே இருக்கேன். ஆக்சுவலாக எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. அந்த கனவுல நான் அதை மனுஷமாக இருக்குமா தோணுச்சு. எனக்கு ஒன்றுமே புரியலன்னு சொல்கிறப்ப இது வந்து ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கும். சரி நீ எதுக்கு வெளியே இருக்க, உள்ளவான்னு சொல்லி ஹென்றி உள்ளே கூட்டி போயிட்டுருப்பா. கரெக்டாக அப்போதைக்கு ஜேம்ஸ் எழுந்து வருவான். ஹே என்னாச்சு, நீங்களும் இதுக்கு இந்த டைமில் எழுதின்னு கேட்டால், இல்லைப்பா என்னன்னு தெரில, ஹென்றி நடராஜத்தை எப்படி வெளியே வந்துருச்சு, அதுக்காக வீட்டுக்குள்ளே கூட்டின்னு சொல்கிறப்ப அவன் சரி வீட்டுக்கு கூட்டி போயிடுறான். இப்போ நைட்டு இந்த ரோபோ இந்த மாதிரி பே பண்ணுச்சுல, இதை பார்த்து ஹீரோ பயமாக இருக்கும். சரி அடுத்த நாள் ஜூலியனை கூப்பிட்டுருப்பான். சார் என்னன்னு தெரில, நைட்டு ஹென்றி வேறு மாதிரி பே பண்ணுச்சு, அது பாட்டு வீட்டோட வெளியே போய் நிறுவனம் படுத்துக்கிச்சு, நீங்கள் என்ன செக் பண்ணி பாருங்கன்னு சொல்கிறப்ப அவர் செக் பண்ணி பார்ப்பாரு. ஃபுல்லாக செக் பண்ணதுக்கப்புறம், சார் நான் செக் பண்ணி பார்த்துட்டேன், பெருசாக எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, மேபி நீங்கள் அதில் பே பண்ணிங்களே அது வேறு மாதிரி இருந்திருக்கலாம், நீங்கள் ஜஸ்ட்டு இது ஒரு வேலைக்கார ரோபோ தான் கொண்டு வந்தீங்க, இது ஜஸ்ட்டு ஒரு ரோபோ மட்டும் பாருங்க, மனுஷனை பிஹேவ் பண்ணி அதுக்கு அட்வான்டேஜில் எடுத்துக்காதீங்க, அப்படின்னா தான் போப்போ அந்த பிரச்சனை ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறப்ப இது பற்றி ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கும். சரின்னு ஜூலியன் அங்கேருந்து போனதுக்கப்புறம், பார்த்தியா எல்லாத்துக்கும் நீ தான், அது ஜஸ்ட்டு ஒரு ரோபோ மட்டும் பாரு, மனுஷனை பார்க்காத, அது கூட அட்வான்டேஜ் எடுத்துக்காதுன்னு சொல்லிட்டு லைட்டை திட்ட வைப்பான். இதை பார்த்து ஹீரோ லைட்டு கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் இவனு வேலைக்கு போயிட்டு நைட் வீட்டுக்கு வருவான். சாரி பேபி, காலையில் கோவத்தில் கற்றுட்டேன், என்னை முடிச்சுன்னு சொல்கிறப்ப அவளுக்கு அப்போ ஒரு கோவம் இருக்கும். ஹீரோ கிட்ட பேசாமல் அங்கேருந்து கிளம்பி போகலாம் பாப்பா. அப்போ கரெக்டாக அந்த ரோபோ ஹீண்ட் வந்து பேசும். மேடம் நீங்கள் ஒரு புக்கு கொடுத்தீங்களே, அந்த புக்கை நான் படித்து பார்த்தேன், அதில் மனுஷங்களை பற்றி சில ஃபீலிங்ஸில் போட்டுருந்துச்சு, காதல், அன்பு, வலி இதெல்லாம் போட்டுருந்துச்சு, இதுக்கெல்லாம் அர்த்தம் என்ன கேட்டால், இங்கே பாரு இதில் நீ தெரிஞ்சுக்கிட்ட அவசியம் கிடையாது, பேசாமல் படுத்துங்கன்னு சொல்கிறப்ப அது சேர்ந்து சார்ஜிங் போர்டில் படுத்துங்க போயிடும். நம்ம ஏன்னா அவங்க ஹஸ்பண்டோட சேர்ந்து பெட்டில் படுத்துட்ருப்பா. அப்போ நைட் அவளுக்கு ஒரு கனவு வருது. பார்த்தா நைட் அவள் ஹென்றோட ஒன்றா வந்துட்டுருக்கா. 2 பேரும் ஃபிசிக்கலி ஒன்றா மாதிரிலாம் கனவு வந்திருக்கும். அதை பார்த்தா ரொம்ப பிடிச்சி வந்திருக்கும். ஹீரோவோட ஒன்றா விட ஹென்றோட ஒன்றா ரொம்ப பிடிச்சி வந்திருக்குமா. இதெல்லாம் ஒரு கனவு மாதிரி கண்டுட்டே இருப்பா. இதெல்லாம் பக்கத்தில் படுத்துட்டு நம்ம ஹீரோ பார்த்து இருப்பான். ஏ சோஃபி என்னாச்சு, தூக்கத்தில் எதுவும் மணி இருக்குன்னு சொல்கிறப்ப, இல்லைங்க நீங்களும் ஒன்றா மாதிரி கனவு வந்துச்சு, மேபி அதனால் சவுண்டு இருக்குன்னு சொல்லிட்டு இப்படி சமாளிச்சிட்ருக்கா. தென் உங்கள் ஹஸ்பண்ட் அங்கேருந்து போனதுக்கப்புறம் அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். தனியாக உட்காந்துட்டு அதை நினச்சி பார்த்துட்ருப்பா. அதுலேயே அவளுக்கு ஒரு நல்ல ஃபீல் கிடச்சிட்ருக்கு. கட் பண்ண அடுத்த நாள் நம்ம ஹீரோன்னு ரொம்ப கூட தான் இருப்பா. 2 பேரும் நல்லா ஜாலியாக வெளியே உட்காந்துட்டு பேசிட்டு இருப்பாங்களா. இதெல்லாம் வீட்டுக்குள்ளேருந்து நம்ம வீடு பார்த்து இருப்பான். இவனுக்கு போக போக அந்த ரோமன் சந்தேகத்துட்டே இருக்குது. உடனே அவன் அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக அந்த லைஃப் லைக்கிற கம்பெனிக்கு போயிடுறான். ஜூலியனை பார்த்து, சார் நீங்கள் என்ன ரோபோ கொடுத்துருக்கீங்க, அது போக வேற மாதிரி பிஹேவ் பண்ணிகிட்ருக்கு, ஜஸ்ட்டு வீட்டில் வேலை பார்க்குறதுக்காக அந்த ரோபோ கேட்டேன், ஆனால் அந்த ரோபோ என் ஒய்ஃபோட நெருக்கம் பழகிட்டு இருக்கு, இது எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்னு சொல்கிறப்ப, சார் இதில் உங்கள் தப்பு தான் இருக்குது, நானும் அதே மாதிரி வேலை பார்க்குறதுக்காக அந்த ரோபோ உங்களுக்கு கொடுத்தேன், பட் நீங்கள் அந்த ரோபோ செக் பண்ணி பார்த்தல அப்போ எனக்கு தெரில, அதுக்கப்புறம் இப்போ எனக்கு தெரிய வருது உங்கள் ஒய்ஃப் அந்த ரோபோ கிட்ட ஒரு புக் கொடுத்துருக்காங்க, அது மனுஷனோட ஃபீலிங்ஸ் வந்து ஒரு புக்கு, அந்த புக்கை படிக்க அதுக்கு மனுஷனோட ஃபீலிங் வந்துருக்கு, அதாவது அவங்க ஒய்ஃபோட நெருக்கம் பழகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்கு, இதெல்லாம் உங்கள் தப்பு தான் சொல்கிறப்ப இதை பார்த்து நம்ம வீடு குழந்தை வரும். செம்ம கடுப்பாக வீட்டுக்கு வந்து, இங்கே பாரு ஹென்றி, இதுக்கு அடுத்து ஒய்ஃப் தர புக்கெலாம் நீ படிக்கூடாது, அவளே கொடுத்து படினாலும் படிக்கூடாதுன்னு சொல்கிறப்ப அந்த ரோபோ சிரின்னு இருக்கும். கட் பண்ண அடுத்த நாள் நம்ம இன்னும் ஹென்றி பார்க்க வருவா. ஹே ஹென்றி, நேற்று அந்த புக்கு படிச்சியா, சரி ஒரு சாப்பிட்டு ரூபாய் சொல்லுன்னு சொல்கிறப்ப, சாரி மேடம் இதுக்கு அடுத்து அந்த புக்கு நான் படிக்கிற மாதிரி இல்லை, சார் எனக்கு ஒரு ஆர்டர் கொடுத்துட்டாரு, இதுக்கு அடுத்து இந்த புக்கு படிக்கூடாதுன்னு சொல்கிறப்ப இது பற்றி ஹீன் குழந்தை வரும். என்னது புக்கை படிக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜேம்ஸ் சொன்னானா, இவதுக்கு அதை சொன்னான்னு சொல்லிட்டு ஜேம்ஸ் சண்டைக்கு போவா. ஜேம்ஸ் நம்ம கிட்ட சொல்லுவான், இங்கே பாரு அந்த ரோபோ ஜஸ்ட் வீட்டு வேலை பார்க்குறது மட்டும்தான், நீ ஒரு ஃப்ரெண்டு மாதிரி கூட வச்சுக்காத, அதை விட்டுரு, உனக்கு எதாவது வேலை மட்டும் சொல்லுன்னு சொல்கிறப்ப இது பற்றி ஹீனுக்கு வந்து வரும். லைட்டாக ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே சின்ன சண்டை வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நம்ம வழக்கம் போல் வீட்டில் இருந்து அந்த டென்னிஸ் விளாண்டுட்டு இருப்பானா, கூடவே ஹென்றி வச்சு விளாண்டுட்டு இருப்பான். தென் குளிக்க போகிறப்ப இவனுக்கு எப்படியே ஹென்றி பழிவாங்கன்னு தோணுது. ஹென்றி கூப்பிட்டு, டேய் நீ எனக்கு ஷேவிங் ஒன்று சொல்லுவான், அது சரி நம்ம ஷேவ் பண்ணிகிட்டு இருக்கோம், தென் வெறுப்பேற்றுற மாதிரி பார்த்தியா, நீ கிட்டத்தட்ட சேவிங் ரீசன் மாதிரி தான், உனக்குன்னு சுய பற்றி கிடையவே கிடையாது, நான் சொல்கிறது கேட்குற அடிமணின்னு சொல்கிறப்ப, ஆமாம் நீங்கள் சொல்கிறது கேட்கதே வேலை, வேற என்ன பண்ணு கேட்குறப்ப இதை பார்த்து உனக்கு குழந்தை வரும், சரி கீழே குனி எனக்கு அதை பண்ணுன்னு சொல்லி ப்ளோ ஜாப்லாம் பண்ண சொல்லுவான். அதுவும் சேனால பண்ணிகிட்டு இருக்கோம். கட் பண்ண அடுத்த நாள் கால் ஆயிரும். ஜேம்ஸு கண்டுபிடிச்சி பார்ப்பான், நேற்று நைட்டு ஹென்ரிக்கு பண்ணல, அதை நினச்சி இவனுக்கு லைட்டாக வருத்தமாக இருக்குது. ஹென்றி நேற்று நடந்ததை பற்றி சோஃபி கிட்ட சொல்லக்கூடாது புரியுதான்னு கேட்டால் அது சரின்னு இருக்கும். இவனும் சேர்ந்து வழக்கம்போட வேலைக்கு போயிடுவான். கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அவள் வீட்டில் இருப்பாள். சடனாக ஹென்ரியை கூப்பிட்டு, ஹென்றி எனக்கு இப்போ அடியில் பெயின் ஆக்க மாதிரி இருக்குது, எனக்கு மசாஜ் பண்ணி வரேன் கேட்குறப்ப அது மசாஜ் பண்ணிகிட்டு இருக்கோம். சடனாக அதே அறியாமல் நம்ம இன்னும் கிஸ் பண்ணிடுமா, இது பற்றி ஹீனுக்கு வந்துடும். ஹென்றி என்ன பண்ணிகிட்டு இருக்க, எதுக்கு என்ன கிஸ் பண்ணி கேட்டால், இல்லை மேடம்
எனக்கா தோணுச்சு, அதான் நான் பண்ணேன். மேபி நான் உங்களை லவ் பண்ணுறப்பன்னு சொல்கிறப்ப இது பார்த்து ஹீனு பயமாயிரும். ஹென்றி இதுக்கிட்ட நீங்கள் இருக்க வேணாம், இப்போ ரூமில் போய் படுத்துங்கன்னு சொல்கிறப்ப அது சொன்னாங்கன்னு கிளம்பி போயிடும். லைட்டாக நம்ம ஹீனுக்கு போப்போ ஹென்றி பார்த்து பயமாக இருது. நைட்டு உங்கள் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அழுது சொல்லிகிட்டு இருக்கா, இந்த மாதிரி காலைல அது மோசமாக பே பண்ணுச்சு, எனக்கு கிஸ்லாம் கொடுத்து லவ் பண்ணுன்னு சொல்லிச்சு, எனக்கு போப்போ ஹென்ரியை பார்க்க பயமாக இருக்குன்னு சொல்கிறப்ப இது பார்த்து ஹீரோ கோந்த வரும். செம கடுப்போ ஹென்றி இருக்க ரூமுக்கு போய் ஹென்ரியை போட்டு அடி நடிப்பான். ஆனால் அவன் தான் ஸ்ட்ராங்காக இருப்பானே, அடித்தாலே கைது அடிக்குது. இங்கே பாரு, இந்த ரூம் விட்டு எழுதக்கூடாது, மறுபடியும் இங்கேயே படுத்துக்குன்னு சொல்கிறப்ப ஜேம்ஸ் இங்கே படுத்துங்கிரும். இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரே ரூமில் இருப்பாங்க. நம்ம ஹீனுக்கு பயமாயிருச்சு. ஏங்க இது கேட்டு நமக்கு இந்த ரோபோ தேவைதானா, ப்ளீஸ் இது கொடுத்துரும், இதுக்கு அடுத்து இது வேணான்னு சொல்கிறப்ப ஜேம்ஸுக்கு அதை கட்டுன்னு தோணுது. சரி நான் போய் ஜூலியனை பார்க்குறேன், அவர் வந்து ரோபோ விட்டு போவான்னு சொல்கிறப்ப இவளுக்கு வீட்டில் இருக்கா. கட் பண்ண கொஞ்ச நேரம் கழிச்சு ஹென்றி அங்கே வரும். நம்ம ஹீனு பார்த்து ரொம்ப சோமா அழுதுட்டு இருக்கோம். மேடம் நீங்கள் தான் அனுப்ப போகிறீங்களா, ப்ளீஸ் என்னை அனுப்பாதீங்கன்னு சொல்கிறப்ப இது பார்த்து ஒரு மாதிரி இருக்கும். ஹே நாங்கள் ஒன்றும் நீங்கள் எதுவும் அனுப்பலை, ஜஸ்ட் உடம்பு சில ஃப்ளாலாக இருக்குது, உனக்கு கம்பெனிக்கு அனுப்புனா அவங்க ரிப்பேர் பண்ணி தருவாங்களே அதுக்காக அனுப்புகிறோம், மற்றபடி தப்பாக எடுக்குதுன்னு சொல்கிறப்ப இல்லை மேடம் நீங்கள் போய் சொல்கிறீங்க, என்னை பர்மனெண்ட் எங்கேருந்து அனுப்பி வச்சுருவீங்க, நான் உங்களுக்கு எதாவது குறை வச்சேன்னா, இது சாரனை கூப்பிட்டாரு, அவர் சாட்டிஸ்ஃபை பண்ணுங்கிறதுக்காக அவர் ப்ளோஜா பண்ண சொன்னார், மேபி அதே மாதிரி உங்களுக்கு பண்ண பிடிக்குன்னு சொல்லி தான் நான் உங்களுக்கு யூஸ் பண்ணேன், மற்றபடி நான் ஏதோ தப்பான நோக்கத்தில் பண்ணலன்னு சொல்கிறப்ப இது பற்றி ஹீனு கோந்த வரும். என்னது ஜேம்ஸ் வந்து தனியாக கூப்பிட்டானா, பாத்ரூம் கூட ஒன்றா தானே கேட்குறப்ப அதுவும் ஆமான்னு சொல்லுமா. இதை பார்த்து மீன் செம்ம கடுப்பாயிரும். அந்த கோவத்தில் வீட்டுக்கு வெளியே வந்து ஜேம்ஸ் பக்கம் போயிட்டுருப்பா. கரெக்டாக அப்போதைக்கு ஜூலியன் அங்கே வருவார். சார் அந்த ரோபோ உள்ள தான் இருக்குது, நீங்கள் இங்கேருந்து கூட்டி போங்க, நான் போய் ஜேம்ஸை பார்த்துன்னு சொல்லிட்டு இவன் செம்ம கோவம் ஜேம்ஸோட ஆஃபீஸ் போவா. போன உடனே காய்ச்சி முடிச்சுன்னு கத்த ஆரம்பிப்பா. ஜேம்ஸை போட்டு திட்டுவா, ஏன்டா அந்த ரோபோட என்ஜாய் பண்ணியிருந்திருக்கா, ஏன் அப்படி பண்ணேன்னு கேட்டால் அது எனக்கே தெரில, எனக்கு அந்த ஹென்றி மேலே கோவம் ஆயிடுச்சு, அதை அவமானப்படுத்தணும்னு சொல்லி அது கேவலம் பண்ணுறங்கிறப்ப என்னமோ பண்ணிட்டேன், அதே இப்போதைக்கு ஒரு தப்பாயிருச்சு. சரி இப்போதைக்கு நம்ம எல்லாம் வந்துடலாம், ஜூலியன் இப்போ வீட்டுக்கு வந்துருப்பார்ல, அவர் ரோபோ கூட்டு போயிருப்பாரு, நம்ம பாட்டு நம்ம லைஃப்பை பழைய மாதிரி வாழலான்னு சொல்லி திரும்ப 2 பேரும் வீட்டுக்கு வருவாங்க. வந்து பார்த்தா வீட்டில் ஹென்றி இருக்காது, ஜூலியன் இருக்க மாட்டான். ஜூலியன் கூப்பிட்டு பார்ப்பாங்க, யாரும் இருக்குமே தெரில. பார்த்த வீட்டுக்கு வெளியே ஒரு காட்டுப்பகுதி மாதிரி இருக்கும். அந்த இடத்துல நியூடா ஹென்றி நின்றுருக்கு. இதை பற்றி ஹீரோக்கு லைட்டாக பயமாயிட்டுருக்கு. எதுக்கு சேஃப்டி கத்தி எடுத்து வச்சுக்கோன்னு சொல்லி கத்தி எடுத்து வச்சுக்கோங்க. மெதுவாக ஹென்றி கிட்ட போய், ஹென்றி இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க, உன்னை தேடி ஜூலியன் வந்தார், அவர் எங்கன்னு கேட்டால், இல்லை நீங்கள் ஜூலியன் நம்பாதீங்க, அவர் போய்க்காரு, இன்னொரு போய் சேர்ந்துருக்காரு, என்னை முடிச்சிருக்கன்னு சொல்கிறப்ப நம்ம பேருக்கு ஒன்றும் புரிய முடிக்குது. ஆக்சுவலாக இவங்க நினைக்கிறாங்கன்னா அந்த ஜூலியன் இவங்களை தேடி இங்கே வந்தார்ல, மேபி இந்த ரோபோ ஜூலியனை கொண்டு நினைக்கிறாங்க. இதனால் பயந்து போய் 2 பேரும் ஜூலியன் ஆஃபீஸ் போவாங்க. பட் அங்கே போய் பார்த்தா இன்னொரு மேப்பர் ட்விஸ்ட் இருக்குது. பார்த்தா அந்த ஆஃபீஸையே போலீஸில் சீஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அங்கே சில ரோபோக்கு லஞ்சில் அந்த ரோபோட சேர்த்துட்டு இருப்பாங்க. அப்போ தான் தெரியுது அங்கே வந்து ரோபோலாம் கிடையாது மனுஷங்கன்னு சொல்லிட்டு. ஜெசிக்கான ஒரு லேடியாக இருந்தாங்களே, அவங்களோட போலீஸ் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ தான் ஜூலியனை போய் தெரிய வருது, ஆக்சுவலாக ஜூலியன் ஒரு சயின்டிஸ்ட்லாம் கிடையாது, அவனு ஜஸ்ட் ஹிப்னோடைஸ் பண்ண தெரியும். இந்த அப்பா அம்மா இல்லாத சின்ன வயசு அனாதை பசங்க இருப்பாங்களே, அந்த பசங்களை கடத்தி கொண்டு வந்து இது சின்ன வயசில் வளர்த்துருக்கான். ஆனால் வளர்க்குறப்பே நீங்கள் மனுஷன் கிடையாது, நீங்களே ஒரு ரோபோ, இந்த மாதிரி ஹிப்னோடைஸ் பண்ணி இவங்க தானே ரோபோ நினச்சிட்டாங்க. அப்படி வளர்ந்தவங்க தான் இந்த ஜெசிகா ஹென்றி எல்லாமே. பட் நம்ம ஹீரோயின் மனித உணர்வு பற்றி சில புக்கெலாம் கொடுத்துருப்பால, அதை பார்த்து ஹென்றிக்கு தூண்டி விட்டுருக்கோம். அதுக்கு அப்போ தான் கொஞ்சம் தன் மனசுக்கே தெரிய வந்திருக்கும். அதனால் போலீஸை கான்டாக்ட் பண்ணி இப்போ மொத்த இடத்த பிடிச்சி வச்சுட்டாங்க. ஜெசிகா மாதிரி மற்ற பொண்ணுங்களாக இருந்தாங்களே, அவங்க எல்லோரும் சீனோனி கொண்டு வந்துடுவாங்க. இதை பார்த்து ஹீரோயினுக்கு சமாச்சாரமாக இருக்கும். என்னது ஹென்றி ஒரு மனுஷனா, இது தெரியாமல் ரோபோன்னு பழகிட்டு நினச்சி அவங்களுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்கும். உடனே போலீஸை பார்த்து, சார் இதே மாதிரி எங்கள் வீட்டில் ஹென்றின்னு ஒருத்தர் இருக்கான், கடைசி அவனை பார்க்குறதுக்காக ஜூலியன் அங்கே வந்தார், நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி 2 போலீஸு கூட இந்த வீட்டுக்கு போவான். கடைசி அந்த காட்டுக்குள்ளே தானே ஹென்றியை பார்த்தாங்க. சரி அந்த காட்டுக்குள்ளே போகிறப்ப போலீஸாக ஷூட் பண்ணுற மாதிரி இருக்குது. 2 போலீஸும் ஒருத்தன் கண்ணாடி ஷூட் பண்ணி கொண்டிருப்பான். யாருன்னு பார்த்தா ஜூலியன் தான். ஜூலியனுக்கு செம்ம கடுப்பாயிருச்சு. ஏன்னா எல்லாத்துக்காரன் இவங்க தான் தேவையில்லாம மனுஷ பற்றின புக்கு கொடுத்து ஹென்றிக்கு புரிய வச்சுருப்பாங்க. ஹென்றி தேவையில்லாமல் போலீஸ்லாம் காட்டி கொடுத்து இப்போ விசேஷத்தை படுத்துக்கிச்சுல, இதை பார்த்து செம்ம கடுப்பாயிருவான். எல்லாத்துக்காக நீங்கள் 2 பேர் தான், உங்களை கொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு ஜேம்ஸி சஃபி கொள்றதா இருக்கான். கரெக்டாக அவனு பார்த்து ஹென்றி அங்கே வந்துடும். ஹென்றி இப்போவுமே ஒரு ரோபோ மாதிரி பீட் பண்ணிட்டுருக்கு. என்னதான் ஒரு மனுஷனாக இருக்கலாம், பட் சின்ன வயசுலேருந்தே ஒரு ரோபோ மாதிரி வளர்ந்துட்டால செம்ம கடுப்பாக ஜூலியனை போட்டு அடின்னு அடிக்கும். அவன்கிட்ட இருக்கிற கண்ணை பிடுங்கி மூஞ்சி அடிக்கும். அவ்வளோதான், ஜூலியனோட சாப்டர் அங்கேயே முடிஞ்சு போயிடும். பார்த்த கொஞ்ச நேரத்துலேயே அவனுக்கு இறங்கி போய் கீழே வந்துடுவான். அப்போ தான் வயிற்று காமிப்பாங்க. அவனுக்கு ஜூலியனோட சண்டையில் அவன் வயிறு கிழிஞ்சிருக்கும், உள்ளேருந்து ரத்தம் வந்துட்டுருக்கோம். அதை பார்த்து எனக்கு ஹாப்பியாக தான் இருக்கும். பரவாயில்ல, இப்போவாதான் ஒரு மனுஷங்கிற எனக்கு புரிஞ்சிச்சு, இதுக்கு மேலே எனக்கு இருக்கிறது அர்த்தம் கிடையாது. ஜேம்ஸ், சோஃபி என்னை மன்னிச்சிருங்க, உங்களை இவ்வளோ கஷ்டப்படுத்துறேன்னு சொல்லிட்டு ஹென்றி அங்கேயே இருந்து போயிடும். இதை பார்த்து ஜேம்ஸுக்கு சோஃபிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னதான் ஹென்றி முடிச்சுட்டு ஒரு கோவம் இருந்தால் கூட அதுக்கிட்ட ஒரு ஃப்ரெண்டு மாதிரி படுகுச்சு. அவனும் ஒரு மனுஷன் தான், அவனை ரோபோ மாதிரி பண்ணிருக்காங்கன்னு நினச்சி அவனுக்கு ரொம்ப அர்த்தமாக இருக்கும்.
கட் பண்ணது நடந்து சில வருஷங்கள் கழிச்சு பார்த்தா நம்ம ஹீரோக்கும் ஹீரோனுக்கும் ஒரு பையன் வந்திருப்பான். நம்ம ஹீரோ பையனை பார்த்து ஹென்றின்னு கூடுவானா. அப்போ நமக்கே புரியுது ஹென்ரியோட பேரை தான் பையனை வச்சுருக்கான்னு சொல்லிட்டு. அதுக்கேற்ற மாதிரி அந்த பையன் நம்ம ஹீரோ பார்த்து, அப்பா எனக்கு எது ஹென்ரின்னு பேர் வச்ச, இதுக்கு எது காரணக்கன்னு கேட்டால், ஆமாப்பா எங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருந்தான், அவன் பேர் ஹென்றி, அதுக்காக உனக்கு இந்த பேர் சொல்கிறப்ப அந்த பையன் ஹாப்பியாக தான் இருக்கும். ஸோ நம்ம ஹீரோ ஜாலியாக சோஃபியோட லைஃப் வாழ்ந்துட்டுருக்கான். இதோட லைஃப் லைக்குங்கிற இந்த ஒரு படம் முடியுது. ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சுன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் ஹாலிஸ் ஃபோன் வச்சுக்கோங்க. உங்கள் இடத்துல நல்ல ஒரு ஆசமான வீடியோ மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை கைஸ்.